இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்னடா மரியாதை? இன்னொருத்தி புருஷனை வீட்டுக்கு வர வைக்கிற உங்க அம்மா, அதுக்கு ஒத்துழைக்கிற புள்ள, இப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாம் மரியாதை கொடுக்கணுமா? சரத் சந்திரா, சரத் சந்திரா, சரத் சந்திரா. என்னடா குரலை வசத்துற? நான் சொன்னது உண்மைதானே? நிஜமாவே வேணான்னு நினைச்சா எங்க யாரு கண்ணுக்கும் படாத இடத்துல உங்க வாழ்க்கை ஏதோ வாழ்ந்துக்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு எங்க வீட்டுக்கு ஆபீஸ்க்கு எல்லாம் வந்து பிரச்சனை பண்ணி எதுக்கு எங்க மானத்தை வாங்கணும்? இப்படி திருட்டுத்தனமா வீட்டுக்கு வர வச்சு எங்களுக்கு மன நிம்மதி இல்லாம எதுக்கு இப்படி பண்ணணும்? தப்பு செஞ்சால நீங்க உங்க வீட்டுல வச்சுக்கிட்டு எங்க வீட்டுல பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க பண்றது சரியே இல்ல. நீ நான் என்ன பண்ணணும்னு சொல்லி தருவியா? உண்மையிலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு ரோஷம் இருந்தா இந்த ஊர்ல ஏன் இருக்கீங்க? தேவையில்லாம எங்க மன நிம்மதியை கெடுத்துட்டு இருக்கீங்க. ஆமாமா, உங்களை மாதிரி ஆளுக்கெல்லாம் அது ஒரு பப்ளிசிட்டி தானே. The great businessman சரத் சந்திரா தங்கச்சி புருஷனை ஒருத்தி வச்சிருக்கானா, அது உங்க அம்மாவுக்கு தான் பெருமை. அதானே நிஜம்? அப்படி ஒருத்தன் உங்க வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போறான்னா உங்களுக்கு தான் பெருமை. என்னடா முறைக்கிற? இப்படி 4 தடவை வந்துட்டு போனா அத வீடியோ எடுத்து பேப்பர்ல போடுவோம், டிவில நியூஸா போடுவோம்னு எங்களை மிரட்டலாம்ல? அதே சாக்குல பணத்தையும் பறிக்கலாம். அதான ஐடியா? உங்கள மாதிரி சில்லறைங்க அந்த மாதிரி சில்லறை வேலை தானே பாப்பாங்க. என் தங்கச்சி புருஷன் அவளை வச்சிருக்கான்னு சொன்னா உங்க அம்மாவுக்கு பெருமையா இருக்கா? இல்ல அவனோட புள்ளன்னு சொல்லிக்க உனக்கு பெருமையா இருக்கா? இப்படி வேறொருத்தி புருஷனோட திருட்டுத்தனமா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காளே, இதெல்லாம் உங்க அம்மா பண்ற பொழப்பா? ஏய், நீ செய்ய வேண்டியது பிண்டம் வைக்கிறது மட்டும் இல்ல. முதல்ல உங்க அம்மா கழுத்துல இருக்கிற தாடிய பிச்சு எறிடா. அந்த குங்குமத்தை அழிச்சிரு. நீ அந்த காரியத்தை பண்ணிட்டா எங்க வீட்டுல இருக்கிற யாரும் இங்க வரவே மாட்டாங்க. முதல்ல அதை செய்டா. ஓ, உன்னால அதை பண்ண முடியாதுல்ல? அப்போ அந்த வேலைய நானே பண்றேன்டா.